عليكم ورحمة الله وبركاته. إن الحمد كله لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, இன்றைய தினத்திலே நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு நிகழ்வு. அந்த சஹாபியா அவர் எப்படிப்பட்ட தன்மையை கொண்ட ஈமானிய உறுதியை கொண்ட நபர் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றின் வாயிலாக நாம தெரிய இருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அளப்பரிய பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஒரு நபர் தான் ஹுவைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வரலாறு அப்படிங்கும் போது நிறைய சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, உள்ள வருவாங்க. அதை எல்லாத்தையும் பெரும்பாலும் நம்ம கொஞ்சம் தவிர்த்து விட்டு இவர்களுடைய இந்த வரலாறிலிருந்து நமக்கு தரக்கூடிய நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத மட்டும் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். ஹுவைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்த களத்திலேயே இவர் முதல்ல மதீனாவை சார்ந்தவர், அவுஸ் அப்படிங்கிற அந்த குலத்தை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 2 அகபாக்களிலேயும் அதாவது உடன்படிக்கைகளிலேயும் பங்கெடுத்த மிக ஆரம்ப காலகட்டத்தில் நபித்தோழரும் கூட. மதீனாவுல இஸ்லாம் பரவ ஆரம்பித்த அந்த நாளிலிருந்தே நபி அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்பதாகவே இஸ்லாத்தை தழுவிய மிக முக்கியமான உறுதியான நபி அவர்கள் மீது அதிக பாசம் கொண்ட ஒரு நபித்தோழர். அப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குறிப்பாக பத்ர் மற்றும் உஹதிலே பங்கெடுத்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு சஹாபியாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பத்ர் யுத்த களத்திலேயும் உஹதிலேயும் கலந்து கொண்டதின் காரணமாக ஏராளமான எதிரிகளை சம்பாதித்து வைத்திருந்தார். இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் ஹுவைபுக்கும் எதிரியாக இருந்தார்கள். ஹுவைபுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யலாம், எளிமையாக சொல்லிவிட்டு கடந்து போய்விடலாம். ஆனால் அந்த எதிரிகளை சம்பாதிப்பது அப்படிங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த பத்ரிலேயும் உஹதிலேயும் குறிப்பாக பத்ர் யுத்த களத்திலே மிகப்பெரிய நபர்களையும் அதே மாதிரி குறைஷ் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஹாரிஸ் இப்னு அம்ர் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மக்காவாசி. இவர் என்ன செஞ்சாரு, ஹுவைப் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக பத்ர் யுத்த களத்திலே கொல்லப்பட்டார். அப்போ இவருடைய குடும்பத்திற்கு ஹாரிஸ் இப்னு அம்ர் இப்னு நௌஃபல் அப்படிங்கிற இந்த இவருடைய குடும்பத்திற்கு ஹுவைப் அவர் எப்போ நம்ம கையில கிடப்பாரு, அவர் எப்போ கைதியாக நம்மளிடத்தில் பிடிக்கப்படுவார், எவ்வளவு யார் குடிச்சாலும் சரி எவ்வளவு விலை கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும், அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நாம கொடூரமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் தான் இந்த குறைஷிகளில் மக்காவாசிகளில் பெரும்பான்மையான நபர்கள். அதுல இந்த குடும்பத்தை சார்ந்த ஹாரிஸ் இப்னு அம்ர் இப்னு நௌஃபலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் விதிவிலக்கல்ல அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஏன்னா காலங்கள் கொண்டோடுகின்றது, ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, அதாவது மதீனாவை தாக்க வரக்கூடிய ஒரு நிகழ்வு. யார் அப்படின்னா ஹுதைல் அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்த ஹாலித் இப்னு சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர். ஹாலித் இப்னு சுஃபியான் என்கின்ற ஒரு நபர் ஒரு சிறிய படையை திரட்டி ரகசியமான முறையிலே மதீனாவை தாக்க வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகின்றது. சரி, அவங்க மதீனாவுக்குள்ள என்றாவதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை தடுத்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஒரு கூட்டத்தை எல்லாம் நபி அவர்கள் கூட்டவே இல்லை. ஒரே ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். யாராவது அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நீ போய் அந்த காரியத்தை சுமூகமான முறையில முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற அடிப்படையில் நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இவர் என்ன செய்யறாரு, போறாரு, போய் அந்த கூட்டத்துல என்ன செய்யறாரு, கலந்து விடுகின்றார். கூட்டத்துல கலந்ததுக்கு அப்புறம் நான் அரபு குலத்தை சார்ந்தவன் தான், நீங்க முகமது நபியை கூட்டத்தை நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, ஆமா அப்படின்னா நானும் அதே நோக்கத்துல தான் வந்துகிட்டு இருக்கேன், நான் உங்க கூட சேர்ந்துட்டு இருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்குவோம், அந்த முகமதை போட்டு தெளிக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் என்ன செய்யறாரு, அந்த குழுவுல கலந்து விடுகின்றார். இதனை கேட்ட உடனே ஹாலித் இப்னு சுஃபியானுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. ஓகே, நம்ம கூட்டத்துல முக்கியமான ஒரு ஆள் வந்துருச்சு, அப்போ இவரை வச்சு நம்ம என்ன செஞ்சுருவோம், முகமதுடைய கதையை முடிச்சுவோம் அப்படின்ட்டு ஹாலித் இப்னு சுஃபியான் என்ன செய்யறாரு, நம்பி விடுகின்றார். அந்த அடிப்படையில அந்த கூட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அந்த ஹாலித் இப்னு சுஃபியான தனியா கலட்டி என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ஒரு இடத்துக்கு அப்படியே பேச்சுவாக்கு அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. கூட்டிட்டு போறவங்க உரைனா அப்படிங்கிற அந்த இடத்துல வச்சுதான் என்ன செய்யறாரு, அப்துல்லாஹ் இப்னு அனீஸ் ரலியல்லாஹு ஹாலித் இப்னு சுஃபியான ரகசியமான முறையில் போட்டு தள்ளி விடுகின்றார்கள். அங்கிருந்து அப்படின்னு என்ன செய்யறாரு, தப்பிச்சு மதீனாவுக்கு சேர்ந்துருந்தாரு. ஏன்னா இது ஏற்கனவே குறைஷ் குலத்திற்கு கடுமையான ஒரு கோபம் இருந்துகிட்டு இருக்கு.
இப்போ இது வேற எனது குதை குலத்திற்கு இவரு காலித் முஸ்லிம் அப்படிங்கிறவரு குதைல் அப்படிங்கிற அந்த குலத்தை சார்ந்தவர். அந்த குலத்துக்கு எனது கொடூரமான கோபத்தை கிளறிவிட்டு விட்டது. ஏன்னா எரியிற தீயில எண்ணெய் எண்ணெய் ஊத்துற மாதிரி எனது கோபம் குமுகுமுன்னு என்ன செய்ய ஒத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மக்காவாசிகளுக்கு, குறிப்பாக குதை அப்படிங்கிற அந்த குலத்தவர்களுக்கு. சரி, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த அவனுங்க எப்படி நயவஞ்சகமா நம்மளை போட்டு தள்ளினாங்களோ அதே நயவஞ்சகத்தனத்தை நம்மளோட கையில் எடுப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க இந்த குதை குலத்தவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதனால என்ன செய்யறாங்க, அதில் மட்டும் என்று சொல்லப்படக்கூடிய 2 குலத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 2 குலத்திலிருந்து சில நபர்கள் அப்படின்ட்டு ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க நேரா மதீனாவுக்கு போங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க, அங்க இருந்து ஒரு கூட்டத்தை என்ன செய்யுங்க கலட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த அதில் மற்றும் ஹலாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 2 கோத்திரத்தவர்கள் என்ன செய்யறாங்க, நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், எங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க பின்பற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம், ஆனா எங்கள்கிட்ட நிறைய கல்வி கிடையாது. அப்ப அந்த கல்வியை தெரிந்து கொள்வதற்கு நீங்க எங்கள்கிட்ட எங்க குலத்தவர்கள்ட்ட சில நபர்களை அனுப்பி வையுங்கள், அவர்கள் மூலமாக நாங்க என்ன செய்வோம் கொஞ்சம் இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டு அதுல பின்பற்றி கொஞ்சம் உறுதியான முறையில நாங்க செயல்படுவோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க கெஞ்சி வேண்டுகோளின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சரிப்பா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். அதுல வர்ஷத் இப்னு அபி மர்சத், காலித் இப்னு புகைர், அதே மாதிரி ஆசிப் இப்னு சாமி, ஹுபைப் இப்னு அத்தி, அடுத்து ஸைத் இப்னு தத்தின்னா, அப்துல்லாஹ் இப்னு தாரிக் அப்படிங்கிற இந்த 6 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தேர்ந்தெடுத்து என்னது அவர்களுக்கு அந்த குழுவுக்கு அவங்களுடைய கூட்டத்தில் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்வதற்கு என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கின்றார்கள். இப்ப இந்த 6 நபர்களும் போகக்கூடிய அந்த நேரத்துலதான் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அஸ்பா மக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல அவங்க ஒரு நீரூற்று ராஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீரூற்று, ஒரு ஊற்றுக்கு கண்ணுக்கு அருகாமையில சரி நம்ம கொஞ்ச நேரம் தங்கிட்டு போவோமே அப்படின்ட்டு அவங்க சொல்ல இவங்களும் என்ன செய்யறாங்க, சரி இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமே, இந்த நீரூற்று வேற இருக்கு, குடிக்கணும் குடிச்சுக்கலாம் கொஞ்சம் களைப்பாயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யறாங்க படுத்து தூங்குகின்றார்கள். இந்த 6 நபர்களும் படுத்து நல்ல தூங்கிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சாங்க, ஹுதைல் குலத்தவர்களுக்கு இந்த 2 கோத்திரத்தார்களும் செய்தி அனுப்பி விட்டார்கள். ஆளை பிடிச்சாச்சு, ஒரு 6 பேர் கிடைச்சிருக்காங்க, அந்த 6 பேரை நீங்க என்னதான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹுதைல் குலத்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஹுதைல் குலத்தவர் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நபர்களை திரட்டிட்டு வந்துட்டாங்க. 100 நபர்களை திரட்டிக்கிட்டு வந்து நிக்கின்ற பொழுது இவர்களுக்கு அப்பதான் இந்த தூக்கம் கலைகின்றது. தூக்கம் கலைஞ்சு பார்த்தா ஒரு பெரும் கூட்டம் நிக்குது, என்னடா பண்றது அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்றின் மீது என்ன செய்யறாங்க, இந்த 6 நபர்களும் ஏறிக்கொள்கின்றார்கள். இந்த 6 நபர்களும் வில்வித்தையிலேயும் போராடுவதிலேயும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் அப்படின்னாலும் கூட ஆனா எதிரிகளினுடைய எண்ணிக்கை 100 நபர்கள் இருக்கின்றார்கள். அப்ப 6 பேர் என்ன செய்யறாங்க, வேலை அறிவிக்கிறாங்க. ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க, அந்த இறை மறுப்பாளர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்களாகவே வந்து சரணடைஞ்சீங்க அப்படின்னா உங்களை என்ன செய்வோம் நாங்க மன்னிச்சு விட்டுருவோம், பொய்யான வாக்குறுதி மறுபடியும் பொய்யான வாக்குறுதி மன்னிச்சு விட்டுருவோம், அப்ப நீங்களா வந்து சரணடையில அப்படின்னா எப்படி நீங்க கொல்லப்படத்தான் போறீங்க அப்படின்ட்டு எதிரிகள் என்ன செய்யறாங்க கீழிருந்து மிரட்டுகின்றார்கள். அவரை இதை பார்த்த மேலிருந்த அந்த நபர்கள் இவர்கள்ட்ட கீழே போய் சரணடைவதை விட நம்ம என்ன செஞ்சிருவோம், மேலிருந்தே நாம போராடி நம்ம என்ன செய்யணும் உயிரை கொடுப்போம் அப்படின்ட்டு சில தோழர்கள் என்ன செய்யறாங்க, முக்கியமான தோழர்கள் யாரு, வர்ஷத் இப்னு அபி மர்சதும், காலித் இப்னு புகைராவும், ஆசிப் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க, நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம், கீழே போய் சரணடைஞ்ச வேண்டாம், இங்கிருந்தே நாம் கடுமையான முறையில் தாக்குதல் தொடுத்து முடிஞ்சாலும் எதிரிகளை என்ன செய்வோம் முடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க இந்த 3 நபர்களும் சொல்றாங்க. இதுல 2 தோழர்கள் மிக முக்கியமானவங்க. அவங்க யார் அப்படின்னா, அதாவது ஆசிப் இப்னு சாபித் அவர்களும் ஹுபைப் இப்னு அத்தீம், இந்த 2 பேருமே பழிதீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தேடப்பட்ட ஆட்கள். குறிப்பாக ஆசிப் இப்னு சாபித்தை ஜுலாஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அவர் தன்னுடைய உறவினர்களா பதில் யுத்தத்திலே இறந்துட்டா. அப்ப ஆசிமினுடைய ஆசிம் அவனுடைய மண்டை ஒடி எனக்கு கிடைக்கணும், அவன் மண்டை ஒடி எனக்கு கிடைச்சது அப்படின்னா யார் அதனை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் என்ன செய்யறா, சவால் விட்டவா. ஏன்னா அப்ப இவர் ஆசிம் தான் பிடிபட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இந்த 100 நபர்கள்ட்ட அதிகமான நபர்கள்ட்ட தெரியவே இல்லை. சரியா, எப்பொழுது கொல்லப்பட்டு அவர் கீழே விழுகின்றாரோ அப்பதான் என்ன செய்து ஆசிம் இந்த கையில இருக்காரு அப்படிங்கிற தகவல் அப்பதான் என்ன செய்து எதிரிகளுக்கு கிடைக்கப்படுகின்றது. இப்ப அதுக்கு முன்னாடி ஆசிம் போன்ற தோழர்கள் என்ன துஆ செஞ்சாங்க அப்படின்னா, யா அல்லாஹ்
எங்களுடைய உடல்ல இருந்து எலும்போ சதையோ எதுவுமே எதிரிகளுடைய கையில் கிடைத்து விடக்கூடாது, எதிரியுடைய கையில எதுவுமே கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்து விடுகின்றார்கள். இப்போ இந்த ரெண்டு குழுவினருக்கு மத்தியில் என்ன செய்து கடுமையான யுத்தம் நடைபெறுகிறது. 6 பேர் தான் அப்படின்னாலும் எனது தன்னால் முடிந்த அளவு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அம்புகள் தீர்கின்ற வரை என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில அவர்கள் போரிடுகின்றார்கள். இறுதியில 3 நபர்கள் என அந்த இடத்தில் குன்றி வைத்து கொல்லப்படுகின்றார்கள். அதுல மர்சது, ஹாலிதா, ஆசிம் ஆகிய 3 பேர் என்ன செய்யறாங்க, கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். மறுபடியும் என்ன செய்யறாங்க, சிறிது நேரம் கழித்து எதிரிகள் கேட்கிறாங்க, ஏன்னா நீங்களா வந்து சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்க மன்னிச்சு விட்டுருவோம், ஏன்னா நீங்க எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உங்க உயிர் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே அவசியம் இல்ல. ஆனா உங்களை கொண்டு போய் எதிரிகள்கிட்ட நாங்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு ஒரு சில பொற்காசுகளை தருவாங்க, பொருளாதாரத்தை தருவாங்க, அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், உங்கள்கிட்ட வந்து நிக்கிறோம். அப்படிங்கும் போது இவங்க 2 பேருமே என்ன செய்யறாங்க, கொஞ்சம் 3 பேரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சுபைபு, ஸைத், அப்துல்லா ஆகிய 3 நபர்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம என்ன செய்வோம், இறங்குவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இறங்கி வர்றாங்க. இதுல அப்துல்லா இப்னு தாரிக் அவங்க இந்த 3 பேரையும் பிடிச்சி என்ன செய்யறாங்க, தான் வைத்திருந்த கயிற்றால பின்னாடி என்ன செய்யறாங்க, கட்டி விடுகின்றார்கள். இதுல அப்துல்லா இப்னு தாரிக் மட்டும் என்ன செய்யறாரு, ரகசியமான முறையில அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தனது வாளை எடுத்து எதிரிகள்கிட்ட நேரடியாக போரிட ஆரம்பித்து விடுகின்றார். போரிட்ட உடனே எதிரிகளுடைய எண்ணிக்கையில் என்ன செய்ய முடியல, இவரால் தாக்கு பிடிக்க முடியல. இறுதியில் அந்த இடத்திலே அப்துல்லா இப்னு தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அப்ப 2 நபர்கள் யாரு, குபைப் மற்றும் ஸைத் இப்னு தத்தீனா ஆகிய 2 நபர்கள் தான் என்ன செய்யறாங்க, கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். இந்த ஸைத் இப்னு தத்தீனாவை பழிதீர்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய யார் குடும்பத்தை இழந்தார்களோ அவங்க என்ன செய்யறாங்க, அவரை வணங்கி போய் என்ன செய்யறாங்க, சில நாட்களிலேயே கொலை செய்து விடுகின்றார்கள். இப்ப சுபைப் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இது பாக்கி. யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தோம்னா ஹாரிஸ் இப்னு அம்ர் இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினர் வாங்குகின்றார்கள். இவருக்கு 2 பெயர்வா ஒரு புள்ள, யாரெல்லாம், உக்பா, வலீது, மகளினுடைய பெயர் ஜெய்னப் பின்த் ஹாரிஸ் ஆகிய இந்த 3 நபர் என்ன செய்யறாங்க, வாங்குகின்றார்கள். வாங்கி தனது வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் வரக்கும், ஒரு நேரம் வரக்கும், அந்த நாள் நம்ம என்ன செஞ்சிடுவோம், இவர்களுடைய கதையை முடித்து விடுவோம் அப்படின்ட்டு சில நாட்கள் சிறை கைதியாக வீட்டில் என்ன செய்யறாங்க, தங்க வைக்கப்படுகின்றார்கள். சில நாட்கள் ஓடுது, இவர் கைதியாக இருந்தாலும் நேர்மையான ஒரு கைதியாக என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஒரு தடவை அந்த காலத்துல மக்காவுல கிடைக்காத, அந்த சீசன்ல கிடைக்காத திராட்சை பழத்தை என்ன செய்யறாரு, சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இது எப்படி இவருக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அந்த ஜைனபுக்கு என்ன ஆச்சரியம் தாளல, இது எப்படி இவருக்கு கிடைச்சது, நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்திருக்க முடியும் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க உறுதி எடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு எனக்கு ஒரு சவரக்கத்தி தேவைமா, எனது மர்மஸ்தானத்தினுடைய முடிகளை நான் களையணும் அப்படின்ட்டு கேட்கும்போது சவரக்கத்தி வந்து கொடுக்கப்பட்டு விடுகின்றது. அந்த சவரக்கத்தி என்ன செய்யறாரு, இவர் கையை வச்சுட்டு இருக்காரு. அவரு அந்த வீட்டுல உள்ள ஒரு கை குழந்தை என்ன செய்து தத்தி தத்தி தவண்டு யாரு, சுபைப் இப்னு அத்தீனுடைய மடியில வந்து உட்கார்ந்துருச்சு. சரியான வாய்ப்பு என்ன செய்யலாம், அந்த கத்திய அந்த குழந்தையுடைய கழுத்துல வச்சு பேரம் பேசி மிரட்டி அங்கிருந்து தப்பித்து விடலாம். தப்பிக்கிறாமா இல்லையா, ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தானே. அப்போ அவரினுடைய கையில கத்தி இருக்கு, கையில குழந்தை இருக்கு, மடியில குழந்தை இருக்கு. இதை பார்த்த உடனே ஜெயிலுக்கு என்னது, பயம் கூடி போச்சு. ஐயோ, ஒரு கைதியினுடைய கையில கத்தி இருக்கு, என்னது நம்ம குழந்தை வேற அவரினுடைய மடியில போய் உட்கார்ந்து இருக்கு, கொன்றுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த அம்மாவினுடைய உள்ளத்துல எனது குடிகொண்டு விட்டது. உடனே சுபைப் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க, பயப்படாதீங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையிலிருந்து வந்தவன், குழந்தைகளையோ பெண்களையோ கொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடப்படவில்லை, நீர்நிலைகளையோ அதே மாதிரி தோப்பு துறவுகளையோ அழிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஏவப்படவில்லை, எங்களுக்கெல்லாம் எனவே அமைதியும் சமாதானமும் அதுதான் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பயம் எனக்கு புரியுது, நான் குழந்தையை ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு குழந்தை என்ன செய்கிறாரு, அனுப்பி வைத்து விடுகின்றார். அப்ப இது மாதிரி நல்ல தன்மைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த ஜெய்னபு அவர்களுடைய மகன்களை எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டாங்க. குறிப்பிட்ட நாள் வருது, ஏன்னா நமது தந்தையை கொன்றவனா கொடூரமான முறையில் கொல்ல வேண்டும் அப்படின்ட்டு இந்த 2 மகன்களுக்கும் உள்ளத்தில் ஒரு பழியினுடைய வெறி இருந்தாலும் மக்கத்து குஃபார்களுக்கு அதை விட கூடுதல் இருந்துச்சு. முகம்மது கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும், ஆடை செய்யணும், ரணகொடூரமான முறையில் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரைக்கும் அந்த அரபுலகத்தில் இல்லாத ஒரு வழக்கத்தை என்ன செய்யறாங்க, கொண்டு வருகின்றார்கள். பனமரத்தை வெட்டுறாங்க, சிலுவை வடிவில் அதை செய்யறாங்க, ஹுதைபா அதன் மீது ஏற்றுகின்றார்கள், ஹுதைபை அதன் மீது கட்டுகின்றார்கள். ஏன்னா ஆட ஒரேடியா வெட்டுனா, கழுத்தை வெட்டினா உயிர் போயிரும், அப்படி அவர் சாவவே கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சாகடிக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த மக்கத்து குறைஷிகளினுடைய கொடூரமான எண்ணம். அதனை என்ன செஞ்சாங்க, நிறைவேற்றினார்கள். எப்படி நிறைவேற்றினார்கள், கீழிருந்து ஒவ்வொரு நபரா என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு உறுப்புகளின் மீதும் அம்பை எறிகின்றார்கள். கையில் அம்பு எறிகிறாங்க, காலில் அம்பு எறிகிறாங்க, என்ன அதே மாதிரி தோல் விதத்துல என்ன செய்யறாங்க, அம்பு எறிகிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளின் மீதுமா அம்புகளை எய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் ஆனதற்கு பிறகு ஏன்னா அந்த பனைமரம் எல்லாம்
குபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய ரத்தங்கள் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. குற்றுயிரும் குறையுமாக கிடக்கக்கூடிய அந்த சமயத்துல அபூ சுஃபியான் கேட்கிறாரு, இப்ப நீ இந்த இடத்துல முகமதுடைய கொள்கையை ஏன்டா ஏத்துக்கிட்டோம்? முகமது இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காத? தேவையில்லாம அவர்களுடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு இப்படி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்டா, அப்படித்தானே நீ நினைக்க அப்படின்ட்டு அபூ சுஃபியான் கேட்கிறாரு. அபூ சுஃபியான் இது மாதிரி உண்டான வாசங்களை போட்டு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. கேட்ட உடனே அதுவரைக்கும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஏன்டா இங்க வந்தோம், ஏன்டா இவன்ட்ட மாட்டணும், ஏன்டா இப்படி ஆயிப்போச்சு, நமக்கு இப்படி ரணகொடூரமா கொலை செய்தான் கூட அப்படின்ட்டு தானே அபூ சுஃபியான் நினைத்துக் கொண்டிருந்தார். அப்ப இதை சொன்ன உடனே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மீது கட்டப்பட்டு அவர்கள் இதிலே இருந்து கொண்டு அம்பெறியப்பட்டு அவர்களுடைய உடலில் இருந்து குருதிகள் வழித்தோடுவது அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது குற்றம் தான். அவர்களுடைய காலில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் முள் குத்துவதை கூட நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு தனது மனதில் இருந்த அந்த அதீத பாசத்தை, அந்த அதீத நேசத்தை குபைப் ரலியல்லாஹு அவர்கள் அவ்விடத்தில் வெளிப்படுத்தினார்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அபூ சுஃபியான் சொல்றாரு, யாரா இவனுங்க, எங்க இருந்து வந்தானுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவரின் மீதும் அவர்களுடைய தொண்டர்கள் இவ்வாறு நேசம் வைத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு அபூ சுஃபியான் குறிப்பிடுகின்றார். ஆனா அவர் பார்த்ததே இல்லை. ஏன்னா நிறைய நாட்டுக்கு பயணப்பட்டிருக்காரு, நிறைய நாடுகளுக்கு வியாபாரம் செய்ய போயிருக்காரு. ஷாம், சிரியா, ரோமு, அதே மாதிரி பலஸ்தீனு, இது போன்ற பல நாடுகளுக்கு என்ன செஞ்சிருக்காரு. அவர் வியாபாரத்திற்காக வேண்டியும் ஏன்னா வெளியுறவு நட்பு உறவுக்காக வேண்டியும் அவர் போனாரு. அப்ப அங்கே நான் பார்க்காத காட்சிய இங்க பார்த்த உடனேயே மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தான் அபூ சுஃபியானுக்கு மிஞ்சியது. சரியா? இப்ப என்ன நடக்குது? கடைசியில குபைப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் அந்த கல்மரத்தில் ஏற்கப்படுவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 ரக்காத்து தொழுவதற்கு டைம் தாங்க, ஒரு 2 ரக்காத்து நான் என்ன செய்கிறேன், தொழுதுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு. நார்மலான முறையில அவரு ஒளி செஞ்சு விட்டு நார்மலான முறையில அவர் 2 ரக்காத்து தொழுது முடிக்காரு. தொழுது முடிச்சோட எதிரிகளை பார்த்து சொன்னாரு, இந்த தொழுகையை நீட்டி தொடரும் அப்படின்னு தான் நாங்க ஏவப்பட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு நார்மலான முறையில தொழுது முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் நீட்டி தொழுவதன் மூலமாக உயிருக்கு பயந்து குபைப் இந்த தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டி தொழுது அவனுடைய வாழ்நாளின் நேரத்தை அதிகரித்துக் கொண்டான் அப்படின்ட்டு நீங்க சொல்லாம இருக்கணும்னு தான் நான் சீக்கிரமா தொழுது முடிச்சேன் அப்படின்ட்டு குபைப் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, எடுத்துரைக்கின்றார்கள். அப்ப இந்த இடத்துல குபைப் ரலியல்லாஹு அவங்க தான் மரணத்துக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழுதுருவோமே அப்படிங்கிற ஒரு அழகிய வழிமுறை என்ன செஞ்சாரு, சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதனாலதான் இன்னைக்கும் கூட நாம நம்மளுடைய உயிர் எந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறோம், சுஜூதுல இருக்கும்போது, சஜிதாவில இருக்கும்போதே நமது உயிர் பிரியணுமே அப்படின்னு நாம நினைக்கிறோம், நியத்து வைக்கிறோம் இல்ல. அது எல்லாமே குபைப் ரலியல்லாஹு அவர்கள் போட்ட விதை தான் என்ன செய்து இந்த அளவுக்கு பரிணமித்து வந்து நிற்கின்றது அப்படிங்கறத நாம மறந்து விடக் கூடாது. அப்ப குபைப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இறுதியிலே அவர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அதற்கு பிறகு வரலாற்றில் நடந்ததா எனது மிகப்பெரிய மாற்றம். எனவே அபூ சுஃபியானும் எனது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி ஹாரிஸ் பின் அம்ர் பின் நௌஃபலினுடைய மகன்கள் 2 பேர், உக்பா பின் ஹாரிஸ், வலீத் பின் ஹாரிஸ், அவர்களுடைய மகள் ஸைனப் பின்த் ஹாரிஸ் ஆகிய 3 நபர்களும் எனது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ட்டு நாம என்ன செய்யறோம், வரலாற்றை பார்க்கின்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம், கொள்கையில உறுதி, எனது எவ்விடத்திற்கு அனுப்பி வைத்தாலும் போவதற்கு தயாராக இருந்த அந்த விடாமுயற்சி அனைத்தையும் நாம குபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கணும். அந்த அடிப்படையில நம்ம ஈமானை நாம தட்டி துருவை எல்லாம் நீக்கி தூசி எல்லாம் தட்டி அதே மாதிரி இஸ்லாத்தின் மீது நமது ஈமானை உயிர்ப்பிக்க செய்து என்றும் நாம உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை நாம குபைப் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஈமானை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.